வணக்கம். இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானத்துல இருந்து ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்த பார்க்க போறோம். அதுதான் தொல்வினை. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வருது? ஏன் சில சமயம் ஒரே வட்டத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில், ஒரு வழி இந்த தியானத்துல இருக்கு. வாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்கலாம். சுவாமிஜி இந்த தியானத்தை ஆரம்பிக்கிறதே ஒரு ஜபர்தஸ்தான வரியில தான். கேளுங்க, தொலையாத தொல்வினையை தொலைப்பதற்கு. பாத்தீங்களா, ஒரு பக்கம் இது தொலையவே தொலையாதுன்னு சொல்றாங்க, ஆனா அடுத்த பகுதியில அது தொலைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்றாங்க. சோ முதல் பார்வையில அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரிஞ்சாலும் அதுக்கான ஒரு தீர்வும் அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ இந்த தொல்வினைனா அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது ஜென்மன் ஜென்மமா நம்ம கூடவே வர்ற நம்ம கர்மாவோட ஒரு நீண்ட தொடர்ச்சி. நமக்கு சில சமயம் தோணுமே, ஏன் எனக்கு மட்டுமே இப்படி நடக்குதுன்னு. ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு வெளிவர முடியாம தவிப்போமே, அந்த மாதிரி ஒரு முறிக்கவே முடியாத வட்டத்துக்கு காரணம் இந்த தொல்வினை தாங்க. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு கணக்கோட பாக்கி இப்ப நம்ம வாழ்க்கையில வந்து நிக்குது. சரி, இந்த கர்மாங்கிற சைக்கிள் எப்படிதான் வேலை செய்யுது? அது எப்படி ஒன்னுல இருந்து இன்னொன்னு போய்கிட்டே இருக்கு? இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சுவாமிஜி ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உதாரணம் சொல்றாரு. வாங்க அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. நாம செய்யற ஒரு சின்ன செயல் இல்லனா நம்ம மனசுல வர்ற ஒரு எண்ணம், அது ஒரு வித்து, அதாவது ஒரு விதை மாதிரி. சரி, அந்த விதைய நாம நட்டாச்சு. அப்புறம் என்னாகும்? அது ஒரு செடியா முளைக்கும். இந்த செடிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சூழ்நிலைகள் இல்லனா நம்மளோட குணாதிசயங்கள். அதோட முடியுதா? இல்ல, அந்த செடி வளர்ந்து அதுலேருந்து புதுசா ஒரு விதை வருது. அந்த விதை என்ன ஆகும்? மறுபடியும் முளைக்கும். ஆக விதை செடியாகுது, செடி விதைய கொடுக்குது. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி போய்கிட்டே இருக்கு. அப்பப்பா, இதை கேட்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்குல்ல. ஒரு முடிவே இல்லாத வாங்குக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். ஆனா கவலைப்படாதீங்க, எங்க ஒரு பூட்டு இருக்கோ அங்க அதுக்கு ஒரு சாவியும் கண்டிப்பா இருக்கும். இந்த போதனை அந்த சாவியும் நம்ம கையில கொடுக்குது. இங்கதான் விஷயத்தோட முக்கியமான திருப்பமே இருக்கு. 2 விதமான விதைகளை எடுத்துக்குவோம். ஒன்னு சாதாரண விதை. அதை மண்ணுல போட்டா என்ன ஆகும்? அழகா முளைச்சு வளர்ந்து அந்த கர்மா சைக்கிளை கண்டினியூ பண்ணும். ஆனா ரெண்டாவது ஒரு வறுத்த விதை. நல்லா வறுத்துட்டோம், இப்ப அதை மண்ணுல போட்டா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. அது முளைக்கவே முளைக்காது. ஏன்னா அதோட முளைக்கிற சக்தி போயிடுச்சு. இதுதான் அந்த கர்ம சுழற்சியை உடைக்கிற சூட்சமம். அப்போ அடுத்த கேள்வி வருதில்ல, நம்ம கர்ம வினைகள்ங்கிற இந்த விதைகளை வறுக்கிற அந்த நெருப்பு எது? நம்ம கர்ம பதிவுகளை முளைக்கவே முடியாத அளவுக்கு செயலிழக்க வைக்கிறது எப்படி? வாங்க அதுக்கான பதில சுவாமிஜி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அந்த நெருப்பு வேற எதுவுமே இல்ல. அதுதான் தெய்வ உணர்ச்சி. இறைவனை பற்றிய நினைவிலேயே, அந்த உணர்விலேயே முழுசா மூழ்கி இருக்கிற ஒரு நிலை. ஒருத்தர் எப்போ இந்த தெய்வ உணர்ச்சியில ஊறி போறாங்களோ அப்போ அவங்களோட கர்ம விதைகள் தானா வறுபட்டு போயிடுது. அதோட முளைக்கிற சக்தி மொத்தமா அழிஞ்சிடுது. அப்புறம் எப்படி அதை திரும்பவும் விளைவுகளை கொடுக்காது. இதுதான் வினைகளை வேரோட அறுக்கிற ஒரே வழி. நீங்க நினைக்கலாம், இது சுவாமி சித்பவானந்தர் மட்டும் சொல்ற ஒரு புது கருத்தான. நிச்சயமா இல்ல. இது பல 100 வருஷங்களா நம்மளோட மகா ஞானிகள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர்ற ஒரு பேருண்மை. இதுக்கு ஒரு அருமையான சான்றும் இருக்கு. அப்பர் பெருமான், அதாவது திருநாவுக்கரசர் தேவாரம் பாடும்போது இறைவன்கிட்ட என்ன கேக்குறாரு பாருங்க. பண்டை வினைகள் அறுப்பாய் போற்றின்னு சொல்றாரு. அதோட அர்த்தம் என்ன? என்னோட பழைய கர்ம வினைகளையெல்லாம் அறுத்தெறியறவனே உனக்கு என் வணக்கம்னு சொல்றாரு. பாத்தீங்களா? இறை உணர்ச்சிக்கு நம்மளோட பழைய வினைகளை அழிக்கிற சக்தி இருக்குங்கிறத எவ்வளவு ஆணித்தரமா இது உறுதிப்படுத்துது. சரி, அப்போ நாம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஒரு சின்ன ரீகேப் பாப்போமா? தொல்வினைங்கிறது ஒரு வித செடி மாதிரி, ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள். ஆனா இந்த சைக்கிளை பிரேக் பண்ண முடியும். அதுக்கு வழி, வறுத்த விதை எப்படி முளைக்காதோ அதே மாதிரி நம்ம மனச தெய்வ உணர்ச்சியில நல்லா ஊற வைக்கணும். அப்படி செஞ்சா நம்ம கர்ம விதைகள் வறுபட்டு அதோட பவர் போயிடும். இதுதாங்க விடுதலைக்கான பாதை. சரி, எல்லாம் ஓகே. ஆனா கடைசியா நமக்கான ஒரு முக்கியமான கேள்வி. இந்த பரபரப்பான நம்ம டெய்லி லைஃப்ல இந்த கர்ம விதைகளை நம்ம எப்படி வறுக்க ஆரம்பிக்கிறது? நம்ம மனசு இறை உணர்வுல நிலைநிறுத்த நம்ம என்னவெல்லாம் பண்ணலாம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதில் நமக்குள்ளே இருக்கலாம்.